அண்ணாமலை பற்றி பேசவே கூடாது. பாஜகவினருக்கு வாய்ப்பூட்டு. அமித்ஷாவின் தடாலடி பேச்சு. சமீபத்தில் நடந்து முடிந்த பாஜக மாநில மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன கருத்து தான் தமிழக பாஜகவுடைய ஹாட் டாபிக்கே. டெல்லியில் நடந்த அந்த கூட்டத்தில் கட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்தும் செயல்படாத நிர்வாகிகள் குறித்தும் சற்று காரமாவே பேசியிருக்காரு அமித்ஷா. பரபரப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மையக்குழு கூட்டத்துல என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். ஜூன் 11ஆம் தேதி மாநில மையக்குழு கூட்டம் டெல்லியில நடைபெறும் அப்படின்ற அவசர அழைப்பு வந்த உடனேயே தமிழக பாஜக பரபரப்பாக்கி இருக்காங்க. கட்சியிலிருந்து அண்ணாமலை வெளியேற பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டம். அதனால கமலாலயத்திலிருந்து பல்ஸ் எகிரி இருக்கு. பாஜகவுடைய தேசிய தலைமை அலுவலகத்தில் நடந்த அந்த கூட்டத்துக்கு அமித்ஷாவும் நிதின் நவீனும் தலைமை தாங்கியிருக்காங்க. கட்சியுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரான PL சந்தோஷ், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு மொத்தம் 17 பேர் கலந்துட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு அண்ணாமலை பற்றியே விவாதிச்சிருக்காங்க. அந்த கூட்டத்துல கடந்த மே 21ஆம் தேதி தான் மாநில மையக்குழு கூட்டம் கோவையில் நடந்தது. அதற்குள்ளாக அடுத்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்படவும் எல்லாருமே டென்ஷன் ஆகியிருக்காங்க. கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, தேர்தல் தோல்வியை கண்டு துவண்டு விடாதீங்க. வாக்கு சதவிகிதம் குறைந்து விட்டதால கட்சியுடைய வளர்ச்சி ஒன்றும் தடைபட போவது கிடையாது. திமுகவுக்கு பதிலா தாவேக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தாவேக வாக்குகளை பெறும் அப்படின்னு நானும் நினைக்கல. அந்த கட்சிக்கு களத்துல வாக்குகள் திரள்வதை அண்ணாமலை முன்கூட்டியே எச்சரித்திருந்தாரு. அது லேசா எடுத்துட்டோம் நம்ம. நயினாரும் கூட விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா நடந்ததே வேற. முடிந்து போன விஷயங்கள் எல்லாம் பேசுறதுல இனி பயன் இல்ல. இந்த இயக்கத்திலிருந்து அண்ணாமலை வெளியேறி இருக்காரு. அதனால எந்த பாதிப்பும் உருவாக்கிடாது. தனி மனிதனை விட அமைப்பு பெரியது, தேசம் பெரியது. கல்யாண் சிங், உமாபாரதி போன்றவங்க எல்லாரும் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேறிய போது கூட பாஜக முடிந்து போயிடுச்சு அப்படின்னு தான் பலரும் சொன்னாங்க. ஆனா வெளியேறவர்களுடைய அரசியல் எதிர்காலம் தான் முடிவுக்கு வந்துச்சு. அண்ணாமலை தனக்கென ஒரு அடையாளத்துக்காக தனிய இயக்கம் கட்டமைச்சிருக்காங்க. அவர் வழியில அவர் செல்லட்டும், அவரை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பக்கம் திரும்பியிருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிராக பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மாநில தலைவரே அமைதியா இருக்கும் போது இங்கிருந்து போனவருக்கு பாஜகவிலிருந்து எந்த விதத்திலையும் வாழ்த்தும் கிடையாது, ஆதரவும் கிடையாது அப்படின்னு மீடியாக்கள் கிட்ட பேசுவதற்கு நீங்க யார் அப்படின்னு கோபப்படவும் தமிழிசை முகத்துல ஆடல. மேலும் அமித்ஷா கட்சிக்குள்ள பல்வேறு மாற்றங்களை செய்ய முடிவெடுத்திருக்கிறாராம். செயல்படாதவர்களுக்கு இனி பொறுப்பு கிடையாது. இளைஞர்களை அதிக அளவில் கட்சி பொறுப்புகளை நியமிக்கவும் ஆலோசனை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதையே பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனும் ஆமோதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி செயல்படாதவர்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு மேலிடம் எச்சரித்ததை தொடர்ந்து மாநில தலைவர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள குட்டிக்கரணம் அடிக்கிறாரா நயினார் நாகேந்திரன். டெல்லியில இருந்து திரும்பிய உடனே மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகளை வீடியோ கான்பரன்சிங்ல அழைச்சவரு பாஜகவிலிருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள இழுத்து வாருங்க. 67 மாவட்ட அமைப்புக்கும் 2 பொறுப்பாளர்களை நியமிக்க இருக்க அப்படின்னு ஐஸ் வச்சிருக்காரு. அந்தந்த மாவட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகியோட வீட்டுல தங்கி அவங்க கொடுக்கக்கூடிய உணவை பொறுப்பாளர்கள் உண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. பாஜகவிலிருந்து விலகியவங்களுக்கு வலைவீச நயினார் கயிறு திரிக்கக்கூடிய நிலையில அவருடைய மாநில தலைவர் பதவியை பறிப்பதற்கு டெல்லி முடிவெடுத்திருக்கிறதாவும் தெரியுது. அதோட தேர்தல் சமயத்துல டெல்லி கொடுக்க சொன்ன ஸ்வீட் பாக்ஸ்கள்ல 117 ஸ்வீட் பாக்ஸ்கள் காணாமல் போனது குறித்தும் தீவிர விசாரணை நடைபெறுது. மாநில தலைமைக்கு நெருக்கமாக இருந்து தற்போது கமலாலயம் பக்கமே எட்டி பார்க்காத ஒளிமயமான பிரமுகர் மீது டெல்லியோடைய சந்தேக பார்வை அழுத்தமாவே விழுந்திருக்கு. வரும் செப்டம்பர்ல தமிழகத்துக்கு வர பிரதமர் மோடி திட்டமிட்டிருக்கிறதால அதற்குள்ளாக பல மாற்றங்கள் கமலாலயத்துல நிகழும் அப்படின்னு பாஜகவினர் எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.